ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். பன் பட்டர் ஜாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பிலால் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பன்னை வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன் வந்து இந்த டைப் ஆஃப் பன் அந்த டைப் ஆஃப் பன் தான் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு பன் சாஃப்டாக இருந்தால் போதும். அதிலேயே சூப்பராக நம்ம செய்யலாம். அதேமாதிரி நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் கிசான் ஜாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஜாம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன். நீங்களும் கொஞ்சமாக ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே பட்டர் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த பன்னை 2 ஆஃபாக இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதிலே டேரெக்டாக நீங்கள் பட்டர் ஜாமெல்லாம் அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஆஃபாக நம்ம பன்னை கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வெளி லேயர் வேணாம், உள்ளார லேயர் மட்டும் அந்த பட்டரில் படுற மாதிரி வச்சு ஒரே ஒரு 30 செகண்ட் கிட்ட இருந்தால் கூட போதும் தான். லைட்டாக அந்த பட்டர் வந்து அந்த சூடோடு அந்த பன்னில் வந்து இறங்கியிருந்ததுன்னா போதும். இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக பட்டர் ஜாமையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் பன்னை திருப்பிட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பிட்டு அந்த சுகர் வந்து லைட்டாக மெல்ட் ஆனாலே போதும். ரொம்ப இதாகணும், திக்காகணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக அதாங்க வச்ச உடனே டக்குன்னு நீங்கள் எடுத்துடலாம், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வந்து பேனில் இருக்கணுங்கிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த பட்டர் வெறும் ப்ளெயின் பட்டரோடு சாப்பிட்றதோட இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், லைட்டாக அந்த சுகர் மெல்ட் ஆனாலே எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் நிறையா வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 ஆஃப்லேயுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பட்டரை. உங்களுக்கு பட்டர் இன்னும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சுகரோடு அந்த பட்டர் இருக்கும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வந்து இது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குங்கனால கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணும் அப்படின்னா நிறையாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2லேயுமே பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாம் பாருங்கள், நான் எவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறையா ஸ்வீட்னஸ் வெறும் நிறைய ஜாம் போடணுன்னா நீங்களும் இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே 2 ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன் பன் முழுக்க. இப்போ எல்லாமே நான் அந்த ஜாம் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா அந்த பன் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி 2 ஆஃப்லேயுமே நான் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு ஜாம் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஸ்பூன் அளவு கூட ஜாம் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 2 ஆஃப்லேயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா பக்கமுமே அந்த ஜாம் அப்ளை ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிங்கன்னா தான் இப்போ நீங்கள் ஒரு பைட் எடுக்கிறீங்க, ஒரு சைட் மட்டும் எடுக்கிறப்ப அதில் ஜாமோ பட்டரோ இல்லை அப்படின்னா அது நல்லா இருக்காது இல்லையா, ப்ளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட்டடாக இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வெளியே காசு போட்டு ரொம்ப ரேட் போட்டு இந்த மாதிரி ஸ்நாக் வாங்கி தரதுக்கு கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணலாம்.
இப்போ 2 ஆஃபையுமே நான் சேர்த்து வச்சுட்டேன் பாருங்கள். திருப்பி இதை நம்ம 4 ஆஃபாக பீஸாக போட்டுக்க போகிறோம். பீஸா போட்டுட்டு மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா காசு போட்டு அந்த இதை வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளே கம்மி தான். வெளியே வாங்குறத விட நம்ம பொருள் வாங்கி வீட்டில் செய்கிறது கம்மியான ரேட் தான் வரும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே ஒரு ஆஃப் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பட்டரும் ஜாமும் சேர்ந்து சாப்பிட்றப்போ செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு பாருங்கள். See you all in the next video.